மிக மிக நன்றி. மிக அழகாக விரிவாக இங்க ஒரு ஆசிரியர் என்ற முறையில் அங்கே என்ன மாதிரி அதை படிப்பிக்கலாம் என்று சொன்னது நானும் கூட அறிஞ்சு கொண்டேன். இடத்துல ஒரு கருத்தை என்னுடைய கருத்தை பகிர்ந்து கொள்ளலாம். நானும் கனடாவிலே ஆசிரியராக 25 வருடங்களுக்கு மேலாக இருக்கிறேன். இதே திட்டத்தை தான், அதாவது இந்த ஒழுக்க நெறி கல்வியை நாங்கள் எப்படி இந்த கனடா சிஸ்டத்தில் எங்களோட பாடசாலைகளில் பின்பற்றுன்ற கருத்தை நாங்களோட பகிர்ந்து கொள்வதன் மூலம் அதுல இருந்து நீங்கள் சில ஐடியாவை எடுத்துடலாம். அதாவது துர்காம்மா சொன்னா ஒவ்வொரு நாளும் காலமேல அசம்பிளியில் அதை கொடுத்து என்னென்ன வகையாக கதைக்கலாம்னு சொல்லி நாங்கள் என்ன செய்யறோம்னு சொல்லலாம். அதாவது இந்த கனடாவில் உள்ள கல்வி ஒழுக்க அமைப்பில் நாங்களும் இந்த நல்லொழுக்கங்களுக்கு மிக முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறோம். அது ஒவ்வொரு மாசமும் ஒரு தலையங்கத்தை கொடுத்து, உதாரணமாக செப்டம்பர்ல எங்களுக்கு ஸ்கூல் தொடங்கும், அந்த மாதம் முழுக்கலும் நாங்கள் மரியாதை, ரெஸ்பெக்ட் என்ற ஒரு வேல்யூ நாங்கள் பின்பற்றோம் என்று சொன்னால், அது எப்படி அந்த மந்த் முழுக்கலும் நாங்கள் செய்வோம் என்று சொன்னால், நான் ஒரு ஹோல்வேல நடந்து கொண்டு போனேன்னு சொன்னால் அங்கங்கு பார்ப்பேன் அது சம்பந்தமான நல்ல கோட்ஸ் எழுதி இருப்பினும், மரியாதை சம்பந்தமான கோட்ஸ். இதுல இங்க நாங்கள் அதுக்கு பதிலாக நாங்கள் திருக்குறளை படிச்சு கொண்டு போய்க்கு அதுல ஒரு வேல்யூஸ், இப்போ இந்த புத்தகத்துல முதலாவது இனிய சொற்களை பேசுறன்ற ஒன்றை பற்றி இருந்தேன்னு சொன்னால் அது சம்பந்தமான குரல்களை நாங்கள் அங்க பேப்பர் எல்லாம் கஷ்டமா இருக்கும், ஆனா இருக்கிறத வச்சு கொண்டு எழுதி போஸ்ட் பண்றது. இது எங்கட பள்ளிக்கூடத்தில் செய்யற நாங்கள் போஸ்ட் பண்ணியிருப்போம். ஒவ்வொரு நாளும் எங்கட ஸ்கூல்ல, நான் இப்ப பள்ளியத்து போவலிக்கிட்டு இருக்கிறேன், எங்கட ஸ்கூல்ல அதிபர் இதை பற்றி கதைப்பார். அதாவது அந்த மாதத்துக்குரிய அந்த ஒழுக்கத்தை, இப்ப மரியாதை என்று சொன்னால் அதிபர் அதை ரிமைண்ட் பண்ணுவார். எல்லாரும் நாங்கள் இந்த மரியாதையை பிராக்டிஸ் பண்றோம், சோ அதை நீங்கள் எல்லா இடம், அதாவது விளையாடுற இடத்துல பின்பற்ற சொல்லுவார், டீமாக ஒர்க் பண்ணிக்க சொல்லுவார், அதை நீங்க எல்லாரும் நினைக்க வேணும் என்று அதிபர் தண்ட உரையில எங்களுக்கு டெய்லி அதை சொல்லுவார். இன்னும் நாங்கள் என்ன செய்யறோம்னு சொன்னால், நான் சின்ன குழந்தைகளோட கூட வேலை செய்யறது, அதாவது 4-5 வயசு பிள்ளைகளுக்கு கூட அதில் ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் உதவி செய்து ஒரு அன்பை பகிர்ந்தினம் என்றால், ஓ யூ ஆர் பிராக்டிசிங் கைண்ட்னஸ், குட் ஃபார் யூ என்று சொல்லி, அதாவது ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் அந்த திருக்குறள் உள்ள கருத்தை ஒரு குழந்தைகள் பின்பற்றிக்க, இப்போ உண்மை பேசுறேன்னு வைக்கலாம், அல்ல இனிய சொற்களை சொல்லிக்க, ஒரு குழந்தை இன்னொரு குழந்தைக்கு நல்ல சொற்களை பாவிக்க, அந்த இடத்துல நாங்கள் அதை உற்சாகப்படுத்துறோம். வா, அந்த குரல்ல சொன்ன மாதிரி நீங்க அழகான சொற்களை சொன்னபடியா அங்க பாருங்க, அவர் நல்ல சந்தோஷப்படுறார். இதை நாங்கள் எதிர்மறையாக கதைக்காமல், என்ன கூடாத பேட் வேர்ட்ஸை சொல்லிட்டா என்று சொல்லி குழந்தைகளை பேசாமல் ஒரு பாசிட்டிவாக நல்லதை கதைக்கிற, இந்த நல்ல ஒழுக்கங்கள் அவர்கள் பின்பற்ற இடத்துல அதை தட்டி கொடுக்கிறது, அதை புகழ்றது. அப்ப அங்க இதுக்கெல்லாம் லெசன் பிளான் இல்லை, இதுக்கெல்லாம் இது பாடத்தை பாதிக்காது. நான் போற அந்த 6 ஹவர்ஸும் பர்சனலி நான் எங்கெங்கெல்லாம் நல்லதை காண்றனோ அந்த இடத்துல ஒரு குழந்தை ஒரு என்னொரு பென்சிலை கேட்டால், ஒரு குழந்தை கொடுத்தால், ஓ தேங்க்யூ ஃபார் ஷேரிங் த பென்சில், அதை கொடுத்ததுக்கு நீ நன்றி, நல்ல பிள்ளை, குட் என்று சொல்லி அதை உற்சாகப்படுத்துறது. நான் அங்க இலங்கையில் நானும் போறேன், நான் ஒவ்வொரு வருஷமே போறேன். நாங்கள் என்ன அங்க பின்பற்றுறோம் என்றால் நெகட்டிவாக கதைக்கிறது, எதிர்மறையான ஒரு பிழை செய்தால் அதை சுட்டி காட்டி பெருசாக்குறது. அந்த பாசிட்டிவான ஒரு நல்லது செய்யக்கு அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது குறைவாக நான் காண்றேன். அப்ப நாங்கள் எங்களோட வார்த்தைகள் இங்க துர்கா அம்மா சொன்னா குழந்தைகளுக்கு நாங்க திருக்குறள் படிப்பிக்கிறோம். குழந்தைகள்ல நல்ல என்ன பொறுத்த மட்டும் நான் இத்தனையோ வருடங்களாக கல்வி குழுக்களோட வலியங்களோட டீல் பண்ண இலங்கையில எல்லாம் போய் பார்க்க, உண்மையாக நான் சொல்றேன், அங்க இந்த ஹார்ட் பிரேக்கிங் எனக்கு நான் உருகின மாதிரி இருந்தது. பெரிய அதிகாரிகளே இந்த திருக்குறள்ல உள்ள கருத்தை பின்பற்றுகிறார்களா என்று பார்த்து நான் அழுது கூட இருக்கிறேன். அதிபர்களை நான் கண்டேன். இந்த அதாவது குழந்தைகளுக்கு வழிகாட்டுகின்ற மேல் அதிகாரிகள் தர்மத்தை நான் அங்க காண இல்லை. அந்த இந்த புத்தகத்தை கொடுத்து நீங்க என்ன கேட்டாலும் நான் தெல்லாம், இந்த குழந்தைகளுக்கு கொடுங்கன்னா, நானும் ஆரம்பத்திலிருந்து அந்த மண்ணில பிறந்தனான், அங்கேயும் ஆசிரியர் இருந்தனான். அங்க போனால் பழைய அன்பு இல்லை, பழைய எங்களை மரியாதை ஆளையாள மரியாதை செய்யற இல்ல, போட்டி பொறாமை, சகோதரங்களுக்குள்ள சண்டை, வீட்டுக்குள்ளே ஆளையாள மரியாதை செய்யாத இடத்துல இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய மிக அவசியமாக இருந்தும் கூட இதையும் காட்டி
உங்களுக்கு என்ன வேணுமென்று சொல்லுங்கன்னு நான் கேட்டேன். என்னென்றாலும் தெல்லாம் இந்த அறத்தை கொடுங்க. என்ன நாங்கள் அங்க முல்லைத்தீவில ஒரு பகுதி குழந்தைகளுக்கு எடுத்து இந்த அறத்தை கொடுத்து அந்த குழந்தைகளோட பீஸ் உங்களுக்கு வேணும்னா அதை நாங்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் நான் எடுத்து காட்டலாம். அவர்கள் கதைக்கிற விதம், அவர்களின் சிந்தனை எவ்வளவு ஒரு விரிவாக்கப்பட்டிருக்குது. அந்த மேல் அதிகாரிகளே நாங்கள் இவ்வளவு தெல்லாம் இதை செய்யும் கொண்டவும் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காத எல்லாம் காண்றது. அது இந்த குரலை நாங்கள் இப்ப படிப்பிக்கக்குள்ள பிள்ளைகள் ஆல்ரெடி அவைகள் பிறக்கே நல்ல குணங்களோடான் அவர்களுக்குள்ள அத்தனை இதுல சொன்ன குணங்களும் எங்களுக்குள்ள இருக்குது. இதை திருவள்ளுவர் வெளியால காட்டி இருக்கிறான். அத்தனையும் விதினாஸ் எங்களுக்குள்ள இருக்குது. அதை நாங்கள் மறைச்சு எங்களுடைய சுற்றாடல எங்களுக்கு மேல உள்ள ஒரு ஆசிரியராக இருக்கலாம், மேல அதிகாரி ஒரு ஆசிரியர் பொய் சொல்லிக்க புள்ள வந்து பார்க்குது. நானும் செய்யலாம். அம்மா அப்பா வீட்டுல நடக்கிற விதத்தை பார்த்து தவறாக பிள்ளை நினைக்குது. தட்ஸ் ஓகே டு டூ தட் என்று சொல்லி அது மாதிரி மேல் அதிகாரிகளை பார்த்து அப்ப இந்த குழந்தைக்கு மேல உள்ளவர்கள் இதை பின்பற்றுகிறார்களா? இந்த குரல் பிள்ளைகளுக்கு மட்டுமாண்டால் என்ன பொருத்தமில்லை. அதை நான் இதுல நம்ம நிறைய நான் போக்கஸ் பண்றது இதை கொடுக்கறதன் மூலம் குழந்தைக்கு படிப்பிக்கிற சாட்டுல பிள்ளை அங்க நல்ல குழந்தையா தான் இருக்குது. சுற்றி உள்ளவர்கள் தான் நானும் ஒரு ஆசிரியை, நான் எப்படி நடக்கிறேன் என்ன ஆசிரியர் வந்து குருவாக மாற வேணும். வெறுமனே சம்பளத்துக்காகவும் எங்கட வாழ்வியலுக்காகவும் வேலை செய்கிற ஒரு பிள்ளை அம்மா சொன்ன துர்கா அம்மா சொன்ன ஒரு ஆசிரியர் வைத்தியராக இருக்க வேணும், நண்பராக இருக்க வேணும். இப்படி சோ மெனி கேரக்டர்ஸ்ல நாங்கள் இருக்க வேணும். இப்ப இந்த குரலை நான் பின்பற்றுகிறேன், ஒரு படிப்பிக்கிற ஆசிரியர் பின்பற்றுகிறார் என்றால் என்ன பொறுத்தமில்ல. நானும் வறுமை கோட்டுக்குள்ள இருந்து படிச்சேன்னா நான் எப்படி பிகம் டீச்சர் அல்லது நான் எவ்வளவு தூரம் இதெல்லாம் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு வேலை திட்டம் செய்கிற ஒரு ஆளா இருக்கலாம். எனக்கு அதுக்கு முக்கியமான காரணம் நான் கண்ணால் எனக்கு இந்த படிப்பிச்ச ஆசிரியர்கள் படிப்பிச்ச புத்தகம் அல்ல, எனக்கு அவர்கள் வாழ்ந்த முறை, என்ன வழி நடத்தின முறை, என்ன அன்பு செய்த முறை, என்ன தட்டி கொடுத்த முறை, நான் தவறுகள் ஏதாவது செய்யக்கையும் அதை எனக்கு நல்ல நேர்மறையாக எடுத்துக்காட்டி என்ன மேல் நடத்தி வழி நடத்தினாலே அந்த ஆசிரியர்களின் உருவம் தான் எனக்கு இன்னும் என்னோட இருக்குது. ஃபயரா நெருப்பா இருக்குது. நான் அவர்கள் இன்னுக்குள்ள இருந்து என்ன வழிகாட்டுகிறார்கள். அதான் இவ்வளவு வேலை செய்யக்கூடிய இருக்கு. ஏன் சொல்றேன்னு சொன்னா ஒவ்வொருத்தரும் குழந்தைகள் இந்த உருவம் என்றால் நான் அதை விட பெரியவர்கள் பின்பற்ற வேணும், பெரியவர்கள் வாழ்ந்து காட்ட வேணும். இது படிப்பிக்கிற விடயம் அல்ல, குரல் பாடமாக்குற விடயம் அல்ல, போட்டி நடத்துற விடயம் இல்ல, வாழ்ந்து காட்டுறது விடயம். வாழ்ந்து காட்டுறது பெற்றார்களும் அதை விட பெரியவர்களும் கல்விமான்களும் குழந்தைகளை வழி நடத்துறவர்களும் வாழ்ந்து காட்ட வேணும். இந்த குரலை படிப்பிக்க ஒவ்வொருத்தரும் யோசிக்க வேணும், இதை நான் பின்பற்றுகிறேனா, இதுல உள்ளது இந்த தர்மம் எனக்கு சரியா இருக்கா. குழந்தை தானாக வளரும். ஒரு ஆசிரியர் இதன்படி நடப்பாரா இருந்தால் பிள்ளைக்கு படிப்பிக்க வேண்டிய அவசியம். இனிய சொற்கள் என்ற அதிகாரம் தேவையில்லை. ஆசிரியத்தை இனிய சொற்களே ஒரு லெசனாக குழந்தைக்கு போகும். சோ அந்த வகையில இந்த புத்தகத்தை நாங்கள் கொடுக்கிறது அந்த சமூகத்துல உண்மையாக சொல்றேன், மேல் அதிகாரிகள் இடமாற்றப்படுறார்கள், அதிபர்களிடம் என்ன அவர்கள் தவறு செய்ததான்னு சொல்லுவேன். எனக்கு இதெல்லாம் கேட்க எரிஞ்சு போற மாதிரி இருக்கிறது. அப்பா என்ன ஒரு குழந்தைக்கு வழிகாட்டுறவர்களுக்கே வழிகாட்ட இல்லாம இருக்கேக்க அவர்கள் உருவாக்குற குழந்தை எப்படி நல்ல சமுதாயத்தை நாங்க எதிர்பார்க்க முடியும்? பிள்ளை நல்ல எல்லா குழந்தைகளும் பிறக்கிறது நல்ல குழந்தைதான். எப்படி வளர்க்கிறது ஆறுல இருக்குது, எங்கள்ல இருக்குது, பெரியவர்கள்ல இருக்கு. சோ இந்த குரல் வந்து குழந்தைகளுக்கு மட்டுமில்ல, நாங்க பின்பற்றுகிற ஆண்டு அத்தனை பேரும் கேள்வி கேட்டு அதை பின்பற்றுவோமாயிருந்தால் இது வாழ்வியலாக மாறும். இது படிப்பிக்கிற விடயம் இல்லை, இது ஒரு அனுபவமாக குழந்தைகளை கொடுக்க வேண்டும் என்றது நானும் ஒரு ஆசிரியை, நானும் ஒரு பெற்றார் என்ற முறையில இதை நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த கனடாவில கூட நாங்கள் இந்த ஒழுக்க நெறிக்கு முக்கியத்துவம் கொடுத்து நாங்கள் ஒவ்வொரு மாதம் ஒரு அசம்பிளி நடத்துவோம், அதாவது ஒரு கூட்டம் நடத்துவோம். அந்த தலையங்கத்துக்கு கீழே உதாரணம் அன்பு என்று சொன்னால்
அது சம்பந்தமாக ஒரு 3 வகுப்பை நாங்க அதுக்கு செலக்ட் பண்ணுவோம். அவையில் பிரசன்டேஷன் செய்வினம், டிராமா செய்வினம், பாட்டு பாடுவினம், கவிதை சொல்லுவினம், அந்த தலையங்கத்துக்கு. அப்ப அது ஒரு கொண்டாட்டமாகவும் இருக்கும். அதே நேரம் பிள்ளைகள் பல திறன்களை அங்கு வெளிப்படுத்துவினம், அந்த நல்ல ஒழுக்கத்தை. அதே நேரம் மறைமுகமாக அவர்களுக்குள்ள அது உடனே விதைக்கிறேன் ஒன்று போட்டோன்னு ஒவ்வொரு நாளும் அதுக்கு தண்ணி ஊற்றணும், ஒவ்வொரு நாளும் அதை பார்க்க வேணும். அப்படி அந்த நல்ல குணத்தை நாங்கள் ஒவ்வொரு நாளும் வளர்ப்போம். எங்கெல்லாம் வகுப்பு விளையாடியக்குள்ள வெளியால பிளே கிரவுண்ட்ல குழந்தைகள் விளையாடியக்கு கன பிரச்சனைகள் வரும். அந்த நேரம் பார்ப்போம் அந்த குரல்ல சொன்ன கருத்தவியல் பின்பற்றினமான்னு சொல்லி ரிமைண்ட் அங்க என்னன்றதை ஞாபகப்படுத்தலாம். அது மாதிரி ஒரு லஞ்ச் ரூம்ல சாப்பிடைகள் ஒரு பிரச்சனை குழந்தைகளுக்குள்ள வரும். அங்கே அவர்கள் எல்லா இடமுமே திருக்குறளை நாங்கள் பாவிக்கலாம். அந்த குரல்ல சொன்ன கருத்து அவையில் பின்பற்றினமாண்டு ஆசிரியருக்கு தெரிஞ்சாதான் அதை பிள்ளை செய்யறா செய்யல என்று பார்க்கலாம். இது கல்வி, இது வெறுமனே படிப்பிக்கிற ஒரு விடயம் அல்ல, வாழ்வியலாக்க வேணும் பாடசாலையில. நாங்கள் அதைத்தான் இங்க பள்ளிக்கூடங்கள்ல செய்யற நாங்கள் அதை நீங்களும் பின்பற்றலாம். ஒவ்வொரு மாதமும் ஒரு அசம்பிளி நடத்தி அந்த மாதம் முழுக்க நடத்த திருக்குறளை வச்சு நிகழ்ச்சி நடத்துறது. இந்த நான் சண்டே ஸ்கூல் செய்யறேன்னா இந்த குரலை கொடுக்கறேன். ஒரு நாளில் நான் படிப்பிக்கிறேன், ஒரு குரலை கொடுத்துட்டு விளங்கப்படுத்த முதலே போஸ்ட் பண்ணுவேன். இதை அந்த கருத்தையும் போட்டு விட ஞாயிற்றுக்கிழமை வந்தால் அந்த குரலை நான் காட்டுவேன். விளங்கப்படுத்தும் கொண்டு குழந்தைகிட்ட கேட்கறது. நீங்க நம்ப மாட்டோம், சொன்ன கதைகள் இன்னும் ஒரு கதைகள் இருக்காது. நான் கொடுக்கிற கதைகள் ஓன் ஸ்டோரிஸ், அவர்கள் தங்களுக்கு இந்த குரல் என்ன மாதிரி விளங்கிச்சு. அவ சொல்லுவான், நானும் தம்பியும் சண்டை பிடிச்ச நான் அப்ப திருப்பி தம்பிக்கு நான் பேட் வேர்ட்ஸ் சொல்லல, நான் நல்ல கைண்ட தம்பிக்கு கதை கேட்க தம்பி கோபம் மாறிட்டார். சோ தம்பி பிறகு என்னோட பிகம் ஃப்ரெண்ட், நாங்க சேர்ந்து விளையாடினாங்க. ஓன் ஸ்டோரி கிரியேட் பண்ணப்படுது த்ரூ த குரல். அப்ப அதே அவையல் ஷேர் பண்ணுவேன். நம்ம எங்களோட ஷேர் பண்ணிக்க ஒரு நாளும் மறக்க மாட்டினோம். அதே குழந்தை பள்ளிக்கூடத்துல போய் இந்த குரலை தான் எப்படி பின்பற்றலாம். 2 பேர் சண்டை பிடிச்சு கொண்டிருந்தவங்க மிஸ், நான் போனேன் பேட் வேர்ட்ஸால சண்டை பிடிக்கிறாங்க. நான் அதைக்கு சொன்னேன், நீங்க பாருங்க, நீங்க அப்படி கதைச்சால் இட்ஸ் நாட் அ குட் சொல்யூஷன். நல்ல சொற்களை நீங்க பேசுனீங்களா இருந்தால் இனிமையாக நீங்கள் யூ கேன் பிகம் மை ஃப்ரெண்ட். இந்த குரலை நாம் அங்க சொல்லலாம். அந்த இடத்துல சொல்லிக்குள்ள அவைகளுக்கு ஆட்டோமேட்டிக்காக நல்ல ஒரு லெசன் ஆக அமையும். அது தியர் ஓன் ஸ்டோரிஸ். ஸோ நாங்கள் நான் இந்த சண்டே ஸ்கூல்ல கேட்கறது ஓன் ஸ்டோரி, சொந்த கதை. எப்படி நீ இந்த குரலை உந்த டெய்லி வாழ்க்கையில நீ பின்பற்றலாம், வீட்டில் எப்படி பின்பற்றலாம், ஒரு பார்ட்டிக்கு போய் எப்படி அல்ல ஸ்கூல்லன்னு சொல்லி நடைமுறையில நடக்கிற உதாரணங்களை குழந்தைய விளங்கப்படுத்துறது. நம்ப மாட்டீங்க, வாசிக்க தெரிஞ்ச ஒரு குழந்தை 1ஆம் வகுப்பு பிள்ளை என்னோட படிக்கிற பிள்ளை இதை எனக்கு விளங்கப்படுத்தும். ஆஸ் அ அடல்ட் நாங்கள் பெரியாக்கள் இந்த குரலை ஒரு நோக்கத்துல பாக்குறதை விட இந்த நவீன உலகத்துல இந்த 2025 இந்த சோசியல் மீடியாவில் உள்ள பிள்ளை விளங்கப்படுத்த மிக அற்புதமாக இருக்கும். உதாரணத்துக்கு நான் போன வருஷம் போய் அங்க முல்லைத்தீவில நாங்க இந்த குரலை படிப்பிச்சேன்னா ஒரு மாணவனை கூப்பிட்டு ஒரு குரல் எனக்கு ஒரு குரலை சொல்லு சொல்ல அவர் சொன்னார். நான் எனக்கு உண்மையா இந்த குரல் இந்த கருத்து தெரியாது, could you explain to me என்று நான் கேட்க அந்த குழந்தை more than 5 நிமிஷத்துக்கு மேல அந்த குரலை எனக்கு சொல்லிச்சது. அவர் அதில் என்ன சொன்னார் என்றால், அந்த குரல்ல சொன்ன கருத்து என்ன, தந்த நடைமுறை வாழ்க்கையில் அது எப்படி உதவியா இருக்குது, என்ன பிரச்சனை வந்தது, அந்த பிரச்சனைக்கு இந்த குரல் என்ன மாதிரி ஒரு சொல்யூஷனா வந்தண்டு அந்த குழந்தை அதுக்கு விளக்க உரை சொல்லிக்க. துர்காம்மா சொன்ன 5-10 பேர் இதுக்கு விளக்க உரை எழுதினு நான் உருகித்தேன் என்று சொன்னால் நான் நினைக்கல அப்படி பெரியவர்கள் எழுதி இருப்பார்கள் உரி என்று. அந்த குழந்தை சொந்தமான தண்டு கருத்தை சொல்லதை கேட்டு ஆச்சரியப்பட்டேன். எனக்கு அது விளங்கிச்சுது என்று அந்த குழந்தைகளை பேச வைக்க வேணும், குழந்தைகளை விளங்கப்படுத்தணும். நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லிட்டு போறது எங்கட லெவல்ல இருந்து அது குழந்தைக்கு எந்த லெவல் இந்த வே ஆஃப் டீச்சிங் குழந்தைய பேச வைக்கிறது, குழந்தைக்கு அது எப்படி விளங்க வச்சிருக்கிறேன்றான் நான் படிப்பிக்கிறேன். நான் இது சும்மாக புத்தகத்தை வெளியிடவும் இல்லை, சும்மாக கதைக்கவும் இல்லை, சண்டே ஸ்கூல் செய்யறேன். நான் அவர்களுக்கு யோகா, மெடிடேஷன், இந்த திருக்குறள் கூடாக நல்ல பழக்க வழக்கம், பன்னிசை சொல்லி கொடுக்கறது, தமிழ் சொல்லி கொடுக்கறது, இலவசமாக சொல்லி கொடுக்கிற அந்த அனுபவத்துல சொல்றேன். இது நாங்கள் படிப்பிக்கிற இல்ல, குழந்தைகள் படிப்பிக்க வேணும்.
அதை நாங்கள் கேட்க வேணும். அப்பத்தான் அது வாழ்வியலாகும், அப்பத்தான் அது நடைமுறைக்கு வரும். இது வெறுமனே அப்புள்ள சொன்ன மாதிரி பச்சை கிளி பேசுற வார்த்தை இல்லை, அது சொன்னதை திருப்பி சொல்றது இல்லை. குழந்தையின் சிந்தனை எங்களை விட அபூர்வமாக இருக்கும். அழகான நடைமுறைக்கு பழைய கதையை சொல்லி இதுக்கும் திருக்குறளுக்கும் பொருத்தம் இருக்கின்றது. அர்ச்சுனன் உண்மை பேசினார், உண்மைதான். ஆனால் இப்போ நவீன காலத்துல குழந்தை எப்படி அந்த உண்மையை பேசுது, எப்படி அதை பிராக்டிக்கல், அதுக்கு என்ன கஷ்டமா இருக்கு, ஏன் உண்மையை பேச முடியாம இருக்குன்றதை விளங்கப்படுத்த அது ஒரு நிரந்தரமான ஒரு அறிவாக மாறும். அது ஒரு காலம் மறக்காது அந்த குரல். ஆனா குரலை பாடமாக்க வைக்கணும். அது ஒரு பியூட்டிஃபுல் தமிழ். எங்கட மொழியை நாங்கள் பாடமாக்குற குரலை பாடமாக்க முடிஞ்ச பாடமாக்க வைக்கலாம். அதுக்கு மீனிங் கருத்தை குழந்தைட்டு எங்கட குழந்தை ஒன்று 4 நாள் ஒரு குரலை இந்த இனிய சொற்களை படிப்பு பேச்சு முடிய கவிதை ஒன்று சொன்னார். நாங்கிட்ட எங்க இந்த கவிதை எப்படி தெரியுமென்று கேட்க, சின்ன பிள்ளை 10 வயசு பிள்ளை, அவர் சொன்னார், நீங்க படிப்பீச்ச குரலை படிக்க எனக்கு கவிதை வந்ததுன்னு சொன்னார். ஸோ ஐ ரோட் த போயம் என்று சொல்லி சொன்னார். கவிதை எனக்கு ஆச்சரியமா இருந்தது. நான் அப்படி நினைக்கவே இல்லை. ஒரு குரலை சொல்லி கொடுக்க ஒரு குழந்தைக்கு கவிதை வருதுன்னா பாருங்க, நாங்கள் சொல்லி கொடுக்கல, ஃப்ரீயாக அந்த குழந்தையை அதை எக்ஸ்ப்ளோர் பண்ண விடைக்கு அந்த குரலை உருவாகுது. அங்க எல்லாம் கதை உருவாகுது, கவிதை உருவாகுது, பிக்சர்ஸ், நல்ல வடிவான படங்குருவி நம்ம ஒரு குரலுக்கு. அந்த மீனிங் என்னன்னு கேட்க சில பிள்ளை விளங்கப்படுத்த முடியாது. சிலது குட் நாட் என்று சொன்னால் அவையில கீற விடலாம். படத்தை கீறித்தா இனிய சொற்களை பேசுறத பற்றி ஒரு குரல், இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்பக்காய் கவர்ந்திருக்கு. நீ என்ன விளங்கினாய் படத்துல கீறன்னு சொல்றது, பாடல் பாட சொல்றது. என்ன வேல ஒவ்வொரு குழந்தை டேலண்டா இருக்குதோ அந்த வேல அந்த குழந்தையில என்கரேஜ் பண்றது ஒரு குரலை கொடுத்து. சோ அது நிரந்தரமாக அந்த குழந்தைகளுக்குள்ள அந்த குரல் வாழ்வியலாக்கப்படும். பாடமாக்கிட்டு போறதல்ல. அது அந்த காலம் பிள்ளை சொன்ன மாதிரி குருகுல கல்வியாக இருக்கலாம். இது நாங்கள் இப்ப வாழ்ந்து இருக்கிறது 2025. இப்ப என்னண்டு அந்த குழந்தைக்கு கொடுக்கலாம் இதுன்னு சொல்லி இப்படி கொடுக்க அது ஒரு சந்தோஷமா ஒரு குரலை பாடமாக்க, அழுது பாடமாக்கி, அடிச்சு பொருளை பாடமாக்கி, ஐயோ சொல்ல விட்டுட்டனே கையோ நான் புள்ள விட்டு, அப்படி இல்லம்மா. லெசன் ஜஸ்ட் டாக் அபவுட் தட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக கதை கேட்க அது அழகாக வரும். சோ இந்த குரலை வாழ்வியலாக்கவும் இதை படிப்பிக்க ஓமண்டு சொன்னாக்கள் எந்த பெரியவர்களாக இருப்பினும் நான் உண்மையா வணங்குறேன். பிள்ளை சொன்னா இதுக்கு பெரிய நிதி என்று சொல்லி, நிச்சயமாக பெரிய நிதி தான் இருக்கு தேவை. இது எப்படி நாங்கள் இந்த கனடாவில் சேர்க்கிறோம் என்று உங்களுக்கு சொல்ல வேணும். பிள்ளை சொன்ன மாதிரி உடனே போய் காசு தாண்டா, பணக்காரர் எல்லாம் இருக்கணும். அது அவர்களுக்கு இது அவசியம் என்று விளங்கும் ஒன்று எனக்கு தெரியாது. எங்கேயும் உள்ள பிரச்சனை தான். சோ இதை உண்மையான நல்லவர்கள் புரிவார்கள். இது அவசியம் என்று தெரிஞ்சவர்கள் எங்களுக்கு ஒரு சின்ன காசு தருவினம். நான் பார்த்து இந்த காசு எல்லாம் எனக்கு காணான்னு சொல்லி உண்மையாக சொல்றேன். நான் சமைக்க தெரியாதுன்னு சமைக்க பழகினான், தோசை சுட பழகினான், அப்பன் சுட பழகினான். இப்படி என்னென்ன சாப்பாடு ஆக்களுக்கு பிடிக்குமோ அதெல்லாம் சமைச்சு நான் போய் பப்ளிக் இடங்கள்ல நின்று சமைக்கிறேன். அதுல வர காசை வாங்கி சேர்த்து என்ன வேலை திட்டம். இது ஏன் சொல்றேன்னா, சும்மா இருந்து கொண்டு இந்த காசு சேர்க்கப்படவும் இல்லை. நல்லது என்ன ஒரு குழந்தை கண்ணுக்கு முன்னால தவறாக நடந்ததென்றால், பிள்ளை சொன்ன மாதிரி, துர்காம்மா சொன்ன மாதிரி, நாங்கள் எல்லாரும் அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி. எல்லாருக்கும் அந்த குற்ற உணர்வு இருக்கணும். அந்த குழந்தைய நாங்கள் சரியாக வழிகாட்ட இல்லை என்ற அர்த்தம். அது இங்க உள்ள குழந்தையா இருக்கலாம், இலங்கையில உள்ள. இப்ப நானும் எந்த கடமை, நான் வறுமையா இருக்கேக்குள்ள என்னையும் வளர்த்தது என்று ஆசிரியர்கள் தான் என்ன வளர்த்தது. என்னை சுற்றி இருந்த எந்த நண்பர்கள் வளர்த்தபடியால் நன்றி சொல்லி திருப்பி கொடுக்க வேணும் அந்த சொசைட்டிக்கு. எப்படி கொடுக்கலாம் என்றுதான் நான் என்ன உருக்கி இந்த பணத்தை சேர்த்து நான் உயிரோடு இருக்கும் வரைக்கும் எந்த பட்ட கடன் தீர்க்காமல் போனால் எனக்கு இந்த பிறவியில மீட்சி இல்லை. அல்ல ஒன்று நன்றி உணர்வு மறந்தால் அது மகா பாவம். பாவங்களுக்கு நன்றி உணர்வு செய்ய வேண்டும் என்றதுக்காக இவ்வளவு வருந்தி சேர்த்த காசை கொடுத்து திருக்குறள் படிப்பிக்கிறீங்களான்னு கேட்க அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காத வலியங்கள் கூட இருக்குது. ஸோ அதுக்கு கடவுள் அவர்கள் பதில் சொல்லட்டும், எனக்கு இல்லை. ஆனால் நீங்க எல்லாரும் அதை ஏற்று இது நாங்கள் படிப்பிக்க வேணும், இது அவசியம் என்று உணர்ந்தீங்களே, நான் உங்களை தலை வணங்குறேன்.
ஒரு நான் எல்லா குழந்தைகளும் எங்கள்ட்ட படிக்கிற குழந்தைகள் டாக்டர்ஸ் இன்ஜினியர்ஸ் அல்ல டீச்சர்ஸா வாரதில்லை. அவர்களுக்கு சாதாரணமான ஒரு கிராமத்து மக்களாக வாழவினம். நல்ல குணம் இருந்துட்டால் அது தெய்வம், அது தெய்வம், அவர்கள் வாழுகின்ற தெய்வம். அவர்கள் புறக்கேக்க அந்த குணத்தோடு அந்த இருந்தார்கள். ஒரு நல்ல குணம் இருந்தாலே அவர் தெய்வம் ஆகலாம் என்றது எந்த கருத்து. நான் அப்படி இவ்வளவு காலமும் இங்க வாழ்றேன் கனடாவில் என்றால் படிச்ச படிப்போ பதவியோ பணமோ இல்லை. உண்மையாக சொல்றேன், என்ற அன்கண்டிஷனல் லவ். நான் எல்லாரையும் அன்பு செய்வேன். மரத்தை பார்த்து கட்டி பிடிச்ச அன்பு செய்வேன், புல்ல பார்ப்பேன். எல்லாரையும் அன்பு செய்யறதால ஐ ஃபீல் நான் எல்லாமே சாதிக்கலாம் இந்த உலகத்துல என்று எனக்கு தெரியுது. என்னமே செய்யலாம். ஏன்னா அந்த ஒன்று பெரிய மாற்றத்தை செய்யும். அது மாதிரி கிராமத்துல நாங்கள் இந்த நல்ல ஒழுக்கங்களே அவர்களுக்குள்ளே தான் காட்டி கொடுக்க போறோம், வெளியால இல்ல. உங்களுக்குள்ள இருக்கப்பா அந்த நல்ல குணம். The ocean of love, ஒரு கடலளவு அன்பு உன்னுக்குள்ள இருக்குது. மன்னிக்கிற தன்மை எல்லாம் உன்னுக்குள்ள இருக்குன்னு காட்டி கொடுத்த ஒரு குழந்தை இந்த ஒளியை நாங்கள் பிரகாசிக்க வெத்தம் என்றால் நிரந்தரமான ஒரு கிஃப்ட் அந்த சைல்டுக்கு நாங்க கொடுக்கிறோம். எல்லாரும் பணக்காரரா வாழ்ற இல்ல, எல்லாரும் படித்தவர்களா வாழ்ற இல்ல, ஏழையாக வாழ்ற ஒரு சூழ்நிலை வந்தாலும் அந்த குழந்தை தனக்கு கிடைச்ச வாழ்க்கையால் ஒரு நோயில துன்பப்படலாம். தனக்கு கிடைச்ச வாழ்க்கையை ஏற்று வாழக்கூடியவர்களா அந்த பக்குவத்தை அவர்களுக்குள்ள இருக்குது. அந்த தெய்வீக குணங்கள் என்று காட்டி கொடுக்கறதான் எங்கட வேலை. இந்த குரலுக்குள்ளால அதை நான் அந்த ஒளியை பிரகாசிக்க இதை நாங்கள் ஒரு ஏடாக பயன்படுத்துறோம். இது ஒரு பேப்பரும் தேர்மல். இது அங்கால வச்சுட்டு உள்ளுக்குள்ள என்னென்று அன்பு செய்யலாம், உள்ளுக்குள்ள என்னென்று உண்மை எப்படி வருது எல்லாம் இங்க இருக்கு, எங்களுக்குள்ள இருக்குன்னு காட்டி கொடுக்கணும். அங்க போய் இங்க போன்னு காட்டி கொடுப்பேன். நாங்கள் அங்க போய் இங்க நேத்தி வச்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல குணம் பெறும், நல்லது நடக்கும். இங்க இருக்குன்னு காட்டி, கடவுள் இஞ்சுதான் இருக்கிறார், நல்ல குணங்கள் இஞ்சுதான் இருக்குது. பிறக்கைக்கு நாங்கள் அப்படித்தான் பிறந்திருக்கிறோம். ஆலம்பித்துக்குள்ளே எவ்வளவு மகிமை பொருந்தி அது பெரிய விருட்சமா இருக்கு. ஸோ நான் எங்களுக்குள்ளேயும் எல்லாம் நிறைவா இருக்குன்னு குழந்தைக்கு காட்டி கொடுக்கிற குருவாக நாங்கள் எல்லாம் மாற வேணும். உங்களை எல்லாம் தலை வணங்குறோம். பிள்ளை சொன்ன எல்லாமே நான் ஒன்று மிஞ்ச புதுனால் ஓன் லைஃப் இஸ் ஓன் கதை. அது விளங்கும் கூட என்றதுக்காக எந்த ஓன் கதையும் எந்த ஓன் எக்ஸ்பீரியன்ஸையும் இந்த பெரிய ஆசைகளோட பகிர்ந்து கொள்ள கிடைச்சது. இது வெறும் வார்த்தைகள் எல்லாம் ஃப்ரம் மை ஹார்ட். நான் பட்ட அனுபவத்துல இப்பவும் தோசை சுரன் என்ற அடிப்படையில உங்களை வச்ச அன்பு, உள்ள உள்ள குழந்தைகள்ல உள்ள அன்பு, நல்லது நடக்க வேணும் என்றதுக்காக உருக்கு உடம் எல்லாம் உருகி கொண்டு உருக்க வைக்கிறோம் என்ற வகையில அந்த ஒரு பற்றில உங்களோட கதைச்சது. உங்கள் மூலம் நல்ல மாற்றம் நடக்க போகுது என்ற அந்த வெளிச்சம் எனக்கு தெரியுது. குழந்தைகளுக்குள்ள ஒளி இருக்குதுன்றதை காட்டி கொடுத்து அதை பிரகாசிக்க வைக்கிறதான் எங்கட நோக்கம். முதல் எங்களுக்குள்ள நாங்கள் அதை பிரகாசிக்க வைக்கணும். ஒரு ஆசிரியர் அதை தனக்குள்ள பிரகாசிக்க வைத்தான் அது குழந்தைக்கு போகும். நான் பொய்ய பேசிக்கொண்டு குழந்தைக்கு உண்மை சொல்லுன்னா ஈவன் அது 1000 தடவை சொன்னாலும் ரீச் பண்ண முடியாது அந்த குழந்தைக்கு. வென் ஐ பிராக்டிஸ் அது தண்டு பாடல அங்கால போகும், அது படிப்பிக்காமலே போகும். ஸோ நாங்கள் அடல்ட் பெரிய ஆட்கள் அதை பின்பற்ற வேணும் என்றது என்ற ஒரு கருத்து. இவ சொன்ன இன்னும் ஒன்று, இந்த திருக்குறள் ஆடியோல எங்கள்கிட்ட இருக்குது, அவையில் கேட்கலாம். கேட்டும் அது அழகான ஒரு வாய்ஸ்ல இருக்குது. நான் இதுல ஒன்றுமே இன்னும் சொல்ல இல்லை, உங்களுக்கு சொல்லி தெரிஞ்ச கனடாவில் நாங்கள் எப்படி அதை ப்ராக்டிஸ் பண்றோம். மந்த்லி அசம்பிளி மேக் எ பிக் டிஃபரண்ட். உண்மையா சொல்றேன், அது திருக்குறள் அசம்பிளி அண்டு எவ்வளவோ ஸ்போர்ட்ஸு கண்டு இருக்கும், சமயத்து கண்டு இருக்கும். அந்த குரல்களை எடுத்து ஒரு ஒரு இவாலுவேஷன் அந்த மந்த் முழுக்க என்ன படிச்சு நம்ம எப்படி விளங்கி கொள்ளணும்னு பார்க்கலாம். அன்டில் எண்ட் ஆஃப் த இயர் 151 நாளும் காத்து கொண்டிருக்காமல் பிட்வீன் வச்சு நாங்கள் இங்க செய்யற அவார்ட்ஸ் கொடுக்கறது, அதுக்குள்ள நல்லா சரி உற்சாகப்படுத்துறது, சின்ன சர்டிபிகேட் கொடுக்கறது. அப்ப அதை கொடுக்கக்குள்ள அவைகளுக்கு ஒரு நான் இந்த மாசம் அசம்பிளியில நல்ல இனிய சொற்களை பேசினா எனக்கு அவார்ட் தருவினம். அந்த மந்திலி அவைகள் தங்களை எத்தனையோ பிள்ளைகள் அதுல அலர்டா இருப்பின நாங்கள் வரணும்னு சொல்லி அதை கூட செய்யலாம். அது ஒரு பெரிய செலவுகளுக்குரிய விடயங்கள் இல்லை. சின்ன ஒரு சர்டிபிகேட்டை வச்சு அந்த மாசம் அந்த வேல்யூஸை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணமோ அந்த அசம்பிளியில அவைகளை என்கரேஜ் பண்றது. இதெல்லாம் நாங்கள் இங்க செய்யறது தான் உங்களோட பகிர்ந்து கொண்டேன் ஆஸ் எ டீச்சர். இங்கே மற்றபடி நீங்க எல்லாம் நல்லா செய்வீங்க. ஏதாவது கேள்வி இருந்தா எங்களோட எப்பவும் கேளுங்க. உங்களுக்காக காத்திருக்கிறோம், உங்களுக்காக நான் இந்த காசுக்காக ஆயத்தப்படுத்துறேன். இது சும்மா இருந்த இடத்துல இருந்து எடுத்து தரையில
நான் அதுக்காக ஒரு வருஷமும் நான் கஷ்டப்படுவேன். உங்களுக்கு எண்ட் ஆஃப் த இந்த புத்தகம் படிச்சு முடியும். உங்களோட போட்டி நடக்க லட்சக்கணக்கில் பிள்ளை சொன்ன மாதிரி லட்சக்கணக்கில் வேணும். நான் சொல்லுவேன், ஒரு மாதம் ஜூலை மாதம் 19th and 20th ஒரு பெரிய ஃபங்க்ஷன்ல நான் நின்று ஒரு கொட்டகை போட்டு அங்கே சமைச்சு விற்க போறேன். 2 days 2 நாள் நின்று விற்க போறேன். இந்த திருக்குறளுக்காக போட் போட்டு திருக்குறள் போட்டிக்காக நான் சப்போர்ட் பண்ணி இதை செய்யறேன்னு சொல்லி நான் சமைக்க போறேன். இட்ஸ் நாட் ஈஸி, வெரி ஹாட்டா இருக்கும். ஆனாலும் உங்களை நினைச்சு, உங்களோட குழந்தைகளை நினைச்சு, எங்களோட எதிர்காலத்தை நினைச்சு, நல்ல குழந்தை என்ன மாதிரி நான் வறுமையில இருந்தாலும், நான் நோய் இருந்தாலும் நான் நிம்மதியாக இருந்தேன். எனக்கு அதுக்கு காரணம் இந்த ஆசிரியர்கள் எனக்கு என்னுக்குள்ள இருந்து காட்டின அந்த நல்ல குணங்களும், எந்த ஆசிரியர்கள் எனக்கு வாழ்ந்து காட்டினதும், எந்த ஆசிரியர்கள் என்னை அரவணைச்சதும், நான் எப்படி இருந்தனோ அப்படியே என்னை ஏற்று இருந்ததால நான் இன்றைக்கு ஒரு ஐம் எ ஷைனிங் ஸ்டார், ஐம் எ ஷைனிங் சன்ஷைன் என்று நான் சொல்லுவேன். என்னை ஒரு ஒளியாக்கினது என்ன படிப்பித்த என்ன ஆசிரியர்கள். அவர்கள் இல்லை, கனபேர் இல்லை, இப்ப மரணிச்சுட்டோம். ஆனால் அவர்கள் இன்னுக்குள்ள இருக்கணும். நான் செய்கிற பணிகள் எல்லாத்தின் இந்த புண்ணியமும் அவர்களுக்கு போய் சேரும். ஆனா அவர்கள் இல்லை, அவர்கள் இன்னுக்குள்ள இருந்து என்ற வாய் மூலம் பேசுகிறார்கள். சோ அந்த ஆசிரியர்கள் எப்பவும் அழிவதில்லை. நல்ல ஆசிரியர்கள் மரணிப்பதில்லை என்று நான் சொல்வேன். நல்ல ஆசிரியர்கள் ஜெனரேஷனாக குழந்தைகள் மூலம் வாழ்ந்து, நல்ல மாணவர்கள் மூலம் வாழ்ந்து கொண்டு போவார்கள். நான் என்ன படிப்பிச்ச ஆசிரியர்களுக்கு உயிர் கொடுத்து கொண்டிருக்கிறேன். அவர்கள் என்ன சொல்லிச்சினமோ அதன்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இதே என்ன மாதிரி இன்னும் குழந்தைகளை நானும் உருவாக்குவேன். அந்த குழந்தைகளுக்குள்ள நானும் வாழ வேணும் என்ற இந்த விருப்பம். நாம் மரணிக்க கூடாது, குழந்தைகளுக்குள்ள வாழ வேணும். உங்கள் மூலம் உங்கள கண்ணுக்கு முன்னால் இருக்கிற குழந்தைகளுக்குள்ள நீங்கள் உயிர் கொடுத்து வாழ வேணும். இங்க இல்லாத காலத்திலையும் அது எங்களால முடியும். சேர்ந்து பயணிப்போம். சந்தோஷம், வார்த்தைகள் இல்லை இந்த திருக்குறளை படிக்க ஓமன்று சொன்னதுக்கு. இதுவும் அவன் அருளாலிதான், அவன்தாள் வணங்கி என்று அந்த இறை செயல் அல்லவா உங்களை தெரிவு செய்தது ஓமன்று சொல்ல பண்ணது. ஸோ யூ ஆல் ஆர் லக்கி டீச்சர்ஸ். உங்கள்ட்ட படிக்க போற குழந்தைகள், லக்கி சில்ட்ரன், எல்லாருமா சேர்ந்து ஒரே குடும்பமாக பயணிப்போம். ஏதாவது கேள்வி இருந்தால் நீங்கள் எனி டைம், இப்போ பிள்ளை சொன்ன மாதிரி வாட்ஸ்அப் எழுதில் இருக்குது, எனி டைம் நாங்கள் கனெக்ட் பண்ணலாம், வெரி க்ளோஸா இருக்கலாம். இந்த நம்பரையும் நான் சொல்றேன், 6477632323. நீங்க எனி டைம் அடிக்கலாம். ஒரு 1 டேல நான் ரிட்டர்ன் பண்ணுவேன். நாங்கள் சேர்ந்து பயணிப்போம். ஏதாவது பெரிய கேள்வி ஏதாவது இருந்தால் நாம் வளர்த்த என்ற மகள் துர்காமா இருக்கிறான், நீங்க அவன் கண்டக்டை உங்களுக்கு நான் தரலாம். அவதான் இந்த போட்டி சம்பந்தமான போட்டியில நடத்த இருக்கிறான். பரிசுகள் எங்கெங்க என்ன கொடுக்கணும் எல்லாம் ஆல் பிளான் அவ செய்வார்கள். நாங்கள் செய்யறதை விட அடுத்த ஜெனரேஷன் அதை வழி நடத்துறதுல எனக்கு நம்பிக்கை. யங் ஜெனரேஷன்ல எனக்கு அவர்கள் எங்களை விட சிந்திப்பார்கள், கூட எங்களை விட செயலாற்றுவார்கள் என்று துர்கா அம்மா இதை செயல்படுத்துவா இலங்கையில இருந்து. நீங்க இன்னும் அவோட கேட்டுக்கொள்ளலாம். தேங்க்யூ சோ மச் ஃபார் எவ்ரிதிங். நாங்க தொடர்ந்து பயணிக்க போறோம். இட்ஸ் a ஸ்டார்ட் டுடே. நீங்க புத்தகங்கள் வேணுமெண்டா கேட்கலாம். காணாட்டிக்கு குழந்தைகளுக்கு ஆடியோல இருக்குது, பிடிஎஃப்ல இருக்கு. பிள்ளை சொன்ன மாதிரி ஏதாவது தேவைன்னா எங்களை கேளுங்கோ. அப்பம் 3 தோசை சுடுவேன், அவ்வளவுதான். காசு உங்களுக்கு தேவையானதை உண்மையா கண் கலங்குவன். நான் எங்கேயாவது தேடி கையை நீட்டி வாங்கி உங்களுக்காக தர காத்திருக்கிறேன். மாநாடு சேவை, மகேசன் சேவை அனைத்தும் இறைவன் அருளால் திட்டம் விட்டபடி நடந்தது, நடந்து கொண்டிருக்கிறது, நடக்கும். அனைத்தும் ஆண்டவன் படைப்பிலும் அதர்மமண்டும் தர்மமண்டும் இல்லெல்லாம் சரியாக நடக்கும் என்ற நம்பிக்கையோட இந்த நேரத்தை தந்த இறைவனுக்கு நன்றி கூறி வந்த உங்களோட பாதங்களை தொட்டு வணங்கி நன்றி கூறி, துர்கம்மா இஸ் a shining star, துர்கம்மா இஸ் a sunshine, அவ மூலம் நிறைய ஒளி கிடைக்க வேண்டும் என்றும் வேண்டி தேங்க்யூ so much.